குழந்தை வளர்ப்புல குர்ஆன்ல வந்து 2 குடும்பம், அந்த 2 குடும்பத்துல குழந்தைங்க, அந்த குழந்தைகளை எவ்வாறு வளர்த்தார்கள் என்பது இன்ஷா அல்லாஹ் மிக சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்த்து முடிச்சோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்களும் யாருன்னா நபி. இன்னொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவரும் வந்து யாருன்னா ஒரு நபி. ஏற்கனவே அவங்களை வந்து நம்ம லேசாக எடுத்துருக்கிறோம், சொல்லியிருக்கோம். ஒரு நபி பேர் என்ன அப்படின்னு சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க மனைவி அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்களுக்கு ஒரு பையன். அவர் பேர் என்ன? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்களுக்கு ஒரு பையன். அடுத்தது இன்னொரு பக்கம் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவங்களுடைய மனைவி பேர் குர்ஆன்ல தஃசீர்கள்ல இருக்குது. அவங்களோட மனைவி அவங்களுக்கு ஒரு பையன். இதுவும் வந்து ஒரு நபியினுடைய குடும்பம், இதுவும் ஒரு நபியினுடைய குடும்பம். அதாவது கணவர் மனைவி குழந்தை, இந்த சைடு கணவர் மனைவி குழந்தை. இவங்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்துச்சு, இவங்க அந்த குழந்தை வார்த்தைகள் என்ன பேசியது அப்படிங்கிறத குர்ஆன் வந்து தெளிவாக என்ன செய்யுதுன்னா பேசுது. நான் ஏற்கனவே நான் பேசியிருந்திருப்பேன், சும்மா ஒரு ஞாபகப்படுத்தி நான் சொல்லலாம், நிறைவு பண்ணுறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒருத்தர் இருந்தாரு, அந்த நபி. அவர் வந்து அவருடைய காலத்துல வெள்ளம் ஏற்பட்டுச்சு. முழு உலகத்துல என்ன செஞ்சுன்னா வெள்ளங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த வெள்ளம் ஏற்படுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கட்டளையிட்டான், உங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களை மட்டும் நீங்கள் கப்பலிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அது நீண்ட வரலாறு. அவங்க கப்பல் அதெல்லாம் வந்து நம்ம ஜியாவுதீன் ஹசரத் ஒரு ஹசரத் இருந்தாங்க தமிழ்நாட்டில், சரியான பேச்சாளர். உங்களுக்குலாம் தெரியல, கனிமா அவங்க வந்து 1960களில் 70கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நல்லா சுற்றி எடுத்துட்டான்னு சொன்னால் தீனுடைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தான். நல்லா ஜியாவுதீன் ஐயம்பேட்டை ஜியாவுதீன் ஹசரத் கூட அவருடைய ஸ்பீச் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நெட்டுகளில் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஐயம்பேட்டை ஜியாவுதீன் ஹசரத் சொல்லி போட்டு அப்படியே அவரோட பேச்சு நல்லா இருக்கும். நல்லா சிரிச்சுக்கிட்டே நிறைய விஷயங்கள் என்ன செய்வாங்கன்னா சொல்லி அல்லாஹ் அவருடைய கபரெல்லாம் பிரகாசமாக போனாங்க. அவங்க வந்து இந்த வரலாறை பற்றி பேசுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறை பற்றி அவங்க பேசுகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழில் வேறு யாரும் என்ன செஞ்சுன்னா பேசுறது இல்லை. அந்தளவுக்கு நல்லா இருக்கும். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தண்ணி இல்லாத இடத்துல கப்பல் கட்டியிருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க தண்ணி இல்லாத, ஞாபகம் வந்தாலும் நான் அதையும் சொல்லி போட்டு கொடுக்குற போயிருந்தேன். தண்ணி இல்லாத இடத்துல வந்து பெரிய கப்பல் கட்டினாங்க. அப்போ வந்து அந்த மக்கள்லாம் எழுதுறாங்க, என்னதான் நூஹ் நல்லா தான் இருந்தாரு, இந்த நூஹுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அவர் கப்பல்லாம் கட்டி முடிச்சதுக்கு பிறகு அதை நபியாவை ஏற்றுக்கலையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் அந்த கப்பலை வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அந்த கப்பலை கட்டினாங்க. அந்த கப்பல் வந்து அதாவது ஒன்று என்ன இருக்குன்னா கடல் இருக்கணும், அல்லது ஆறு இருக்கணும், அல்லது ஓடை இருக்கணும், அல்லது குளம் இருக்கணும். எதுவுமே இல்லை. அல்லாஹ் சொன்ன கட்டளை கட்டுவாங்க. அவன் கட்டளை கட்டாங்க. எல்லாம் போறவங்கெல்லாம் சொன்னான், நல்லா இருந்தார் மனுஷன் இப்படி ஆகிட்டு இருப்பார் சொல்லி அல்லான்னு சொல்லி ஒரு மனுஷன் இப்படி ஆகிட்டு இருப்பார். எப்படிலாம் கப்பலை எழுதிடாய், தண்ணியினுடைய வாடையே இல்லாத இடத்துல கப்பல் கட்டிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா கப்பல் போன தண்ணி வேணுமா இல்லையா, இப்படியே சொல்லிட்டு அப்புறம் அந்த ஊருடைய எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு பிறகு என்ன செஞ்சார்கள், கட்டி முடிச்சதுக்கு பிறகு அப்படியே நிற்கிது. அல்லாஹ்வுடைய கட்டி முடிச்சுட்டார். அந்த ஊர் மக்கள் என்னன்னு சொன்னா நபிக்கு துரோகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கப்பலை டாய்லெட்டா ஆக்கினாங்க. எல்லாம் போய் அந்த ஊர்ல காலகாலத்தால எல்லாம் நேரம் இன்னொருத்தருவான கப்பலுக்கு வந்து அப்படியே எந்த ஆயிடுச்சுன்னா அப்படி செப்டிக் டேங்க் மாதிரி அப்படி நெம்பி ஃபுல்லா இதாயிடுச்சு. எவ்வளோ வருத்தம் இருக்கு. ஒரு நபி ஒரு பெரிய கப்பல் கட்டினாங்க, ஆனால் அந்த மக்கள் இவரை ஏற்றுக்காதனால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் எல்லாம் ஊர்லாம் அப்படியே ரொம்ப வந்துட்டாங்க. அல்லாஹ் வந்து ஒரு வியாதியை கொடுத்துட்டாங்க அந்த மக்களுக்கு. என்ன வியாதின்னா சொறி வியாதி. எல்லாம் என்னன்னா சொறி. தமிழில் ஒரு பழமொழி இருக்குல்ல, யாரோட கை சும்மா இருக்காது சொல்லுங்க. அரிச்சவங்க சும்மா இருக்காது, சொறி பிடிச்சவங்க என்னென்ன சும்மா இருக்காது. சொறி பிடிச்சவங்க என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும்.
அது வந்து 2000க்கு முன்னாடி உள்ளது. இந்த காலத்துல சொதி பிடிச்சவங்களும் செல்லு பிடிச்சவங்க சும்மா இருக்கும். பரவாயில்ல வருதுதா, மேட்ச் கரெக்டா இருக்குதா மொத்தமாக சொல்லுவாங்க. சொரு பிடிச்சவங்க என்ன செய்யாது, சும்மா இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்பீங்க 2000க்கு முன்னாடி, 2000க்கு பின்னாடி ஒரு பழமொழி மாத்தினேன். செல் பிடித்தவின் கையும் சொறி பிடித்தவங்க கையும் என்ன செய்யாது, சும்மா இருக்க நோண்டிக்கிட்டே போயிட்டு இப்படி எல்லாம் கிட்டத்தட்ட இப்படிதான் ஓட்டு. இப்போ வந்து எல்லாம் வந்து எல்லாம் அறிவு கொடுத்தான் உள்ளாம், எல்லாம் சொல்லிட்டு எல்லா பக்கம் சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல அவனுக்கு எல்லாத்துக்குமே. அப்புறம் அவங்க அந்த வீட்டுல எதை வீட்டுல அப்படின்னு சொன்னா பாத்ரூம் போறதா அந்த இதுல கப்பல் போய் பாத்ரூம் போறது வீட்டுல ஒருத்தர் போய் ஏறி உட்காந்து இருந்தா மலஞ்சலம் கடிச்சுக்கிட்டு இருக்கான். தெரியாம உள்ள விழுந்துட்டான். எதுக்குள்ள விழுந்துட்டான், செப்டி டேங்க் அந்த இதுக்குள்ள விழுந்துட்டான். ரொம்ப அசிங்கமா போச்சு. ரொம்ப இவனை எந்திரிச்சு குளிச்சுதான் அறிவு நின்றுச்சு. அறிவு நின்றுச்சு. ஊர்ல ஒருத்த மட்டும் தான் சொல்லியாம இருக்கிறான். அத்தனை பேர் அன்னைக்கே செல்போன் கையில வந்தது மாதிரி அத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒருத்த மட்டும் என்ன செய்யல, அவனை சுத்திட்டாங்க எல்லாம். எங்கடா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்த சொல்ல முடியுமா, செப்டி டேங்க்ல விழுந்துருச்சு. எனக்கு சொல்லுவேன் பேச, அதான் எனக்கு அப்படியே நல்லா போச்சு, அப்படியே நல்லா போச்சு. விடல, எல்லாம் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற இவன் பாட்டுக்கு இல்லை எனக்கு இல்லை அப்படியே இல்லடா, நீ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், எந்த டாக்டர் பார்த்து சொல்றா சொல்லிட்டு ஒரே வச்சு கடைசியில் சொல்லல அப்படி கொலை செஞ்சிருவோம். வேறதுக்கு கூட சொன்னா தெரியாம வலி விட்டு எதிர்கொள்ள விழுந்துட்டேன், எல்லாம் விழுந்துட்டேன். இதான் வருது. அத்தனை எடுத்து தரலாம் எல்லாம் அப்படியா நீ என்ன செய்யறியோ. ஒரு நபி ஒரு கப்பலை கட்டி இருக்கின்றார். நீ அவருக்கு வந்து என்ன செஞ்ச, மிகப்பெரிய ஒரு இழுக்கு ஏற்படுது. நல்லா ஒரு நோயை கொடுத்தான், இல்லை ஒரு நோய். நீங்க நினைக்கலாம் ஏன் இந்த மோடிக்கெல்லாம் வராமல் இருக்குது. அல்லா வந்து எப்பொழுது லேட்டாக என்ன செய்வோம் அல்ல. ஆனால் அல்லா பிடிச்சா அல்லா சொல்லலாம் இல்லையா, என்னுடைய பிடி கடினமானது நல்லா சொல்லலாம் இல்லையா, பிடி வாங்கிச்சான். சரி சரி, நம்ம கரெக்டாக இருந்தாலும் அல்லா என்ன செய்வாங்க பிடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ வந்து எல்லாம் போய் எடுத்து தலைவராய். ஏன்னா அவனுக்கு அத்தனை மருந்து ஆயில்மெண்ட் எல்லாம் ஆகிட்டான். ஃபுல்லாக எடுத்து தலைவர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில எந்த அளவு ஆச்சு அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறத நஜீஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் பேருக்கு சொல்லி இருக்குது. அப்போ கொஞ்சம் பேருக்கு என்ன செய்யுது, சொல்லி இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியும். என்ன செய்யணும்னா தண்ணி எடுத்து ஊற்றி அந்த இடுக்குகள் இருக்கிற எடுத்து தடவி ஆயிடுச்சு. அண்ணா எப்படி ஆக்கலாம் அப்படின்னா அப்படியே தண்ணி ஊற்றி எல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்க. எதைங்க, அந்த கப்பலை தான். அண்ணா வந்து அண்ணாவுடைய வல்லமை, அண்ணாவுடைய சக்தி இருக்கிறது. இதை வந்து அந்த அது சொன்னது ஐயப்பட்ட சியாபுத்தின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லாங் சும்மா எல்லாம் உழுமை பதக்குன்னு விழுந்தாங்க. அவருடைய பேச்சு அவரு அந்த இதில் சொல்லுவாருங்க, அந்த இது கேட்பாருங்க. அது எல்லாம் சொல்லி முடிச்சவங்க எல்லாம் உழுந்து போய் சும்மா பதக்குன்னு விழுந்தாங்க போட்டு அந்த ஹசத் அவங்களுடைய அந்த ஸ்லாங்ல பேசினாங்கன்னா அது ரொம்ப அந்த மாதிரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு முன்னாடி கேட்டது. ஆனா இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பேச்சுடைய அந்த ஸ்லாங் அந்த இது நல்லா இருந்துச்சு. இப்ப நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்ப கப்பலை கட்டி முடிச்சுட்டாங்க, தண்ணி எதுவும் இல்லை. இது மாதிரிலாம் நடந்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய மலையையும் அல்லாஹ் ஊற்றிட்டு தான் அல்லாஹ் சொல்லிதான் ஈமான் கொண்டவங்களை வந்து ஏற்றிக்கும். கிட்டத்தட்ட 83 நபர்கள் ஈமான் கொண்டிருந்தாங்க, ஏற்றிக்கிட்டாங்க. எல்லா உயிரினங்களுக்கு ஒவ்வொரு ஜோடியை ஏற்றிக்கும். குரங்களுக்கு ஒரு ஜோடி, காக்காளுக்கு ஒரு ஜோடி, எல்லாம் ஜோடியா. ஏன்னா எல்லாம் முடிவு போகுது, தனிப்பில் இருக்கும். இப்ப வந்து அல்லாஹ் முடிவு செஞ்சுன்னா யார் ஈமான் கொண்டாங்களோ அவங்களை மட்டும் காப்பாற்றுவது, ஈமான் கொண்டாத யாரையும் காப்பாற்றுறது இல்லை. மூசாலை இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஏறி உட்கார்ந்துட்டாங்க. கொண்டாடி வரல, மனைவி என்ன செய்யல, ஏன்னா நபீனை ஏற்றுக்கலையே, கணவன் நபீனை என்ன செய்யல, ஏற்றுக்க வரல. மகேர் தான் கூப்பிட்டான், இருக்கம் மகனா ஏறிக்க கப்பல் வனத்துக்கும் மாஃபிரி, நீ காஃபிர்கள்லாம் ஆகிவிடா, எப்படியாவது நீ ஏறி பொழைச்சிக்கும். அவன் சொன்னான், மிகப்பெரிய ஒரு மலை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மலை மேலே ஏறியாவது நான் தரிச்சுக்கிறேன் தவிர உன் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னா. இதுவும் இப்படியும் ஒரு தரிதரம் பிடிச்ச பிள்ளை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுது, நம்ம விஷயத்துக்கு வருமா இல்லையா? நம்ம பலரும் சொல்லுவோம் வேணாண்டா. ஒரு சில பேர் கேட்டு திருந்துவாங்க, ஒரு சில பேர் அவருடைய தலையில தலை விதி எழுதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. செய்ய முடியாது. அப்ப அவரு இருக்குமான வளத்துக்கும் காஃபிரி, நீ காஃபிரோட சேர்ந்துடாங்களா, நீ ஏறுனா, நீ உன்னோட உயிரிடா, நீ ஏறதுனால எனக்கு ஒண்ணும் இல்லடா, நீ
ஏறதுனால எனக்கு ஒண்ணு கிடைக்க போறதுடா, ஓ உயிர் பாதுகாக்கப்படும், ஏறுறா. ஒரே வார்த்தை சொன்னா, மலை மேல ஏறியாவது நான் தப்பிச்சுக்கணும், தவிர நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஒன்னை மட்டும் ஏத்துக்க மாட்டேன். ஒரு மகன் அப்பன் ஒரு மகன் தந்தையிட்ட பேசக்கூடிய பேச்சு குரான்ல இருக்கு. நான் ஏற மாட்டேன். அல்லாஹ் நிறைய தண்ணி எல்லாம் கொடுத்தான், அந்த கப்பல் எங்கேயோ போயிடுச்சு. கடைசியில் அவன் மூழ்கி செஞ்சுட்டான். மூழ்கி எடுத்துட்டான். அதுக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லக்கூடிய சூரத்துல் ஹூத் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா பேசுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ், நபிமார்களுடைய வாரிசுகளை நீ அழிக்க மாட்டேன்னு சொல்லி உன்னுடைய வாக்குறுதி இருக்குது. நீ என் பையனை என் கண்ணு முன்னாடியே நீ அழிச்சிட்டே. நீ நபிமார்களுடைய வாரிசுகளை அழிக்க மாட்டான் என்பது யாருடைய வாக்குறுதி? உன் வாக்குறுதி. ஆனா என் பையனை கண்ணு முன்னாடியே நீ அழிச்சு குரான் பேசு வரலாறு. அப்ப அல்லாஹ் வந்து சொல்றான், யா நூஹ், அல்லாஹ் கூப்பிடுறான் ஆயத்தில் குரான்ல, யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக். அல்லாஹ் என்ன சொன்னா, உன் குடும்பமா இருந்தா காப்பாத்திருப்பா, அவன் உன் குடும்பமே இல்லைன்னு அல்லாஹ் என்ன சொன்னா, வ இன்னஹு லைஸ மின் அஹ்லிக். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வ இன்னஹு அமலுன் கைர சாலிஹ். அவன் ஏன் உன் குடும்பத்தில் இல்லை என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அவனிடம் எந்த நல்ல செயலும் இல்லை. தண்ணி போடுறான், பால் போடுறான், அதை பண்றான், இதை பண்றான், எல்லாம் குர்ஆன் சொல்றது. மார்க்கம் இருந்தால் மட்டும்தான் அவனுடைய சந்ததி. மார்க்கம் இல்லை, அவனிடம் தவறான செயல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா, குர்ஆனின் பார்வையில் அவன் நம் சந்ததி இல்லை என்று குர்ஆன் பேசுது. யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லி வ இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ் ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம். அல்லாஹ் வந்து டென்ஷன் ஆயிட்டான். யார பார்த்து? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பார்த்து அல்லாஹ் டென்ஷன் ஆகி பேசுறான். அல்லாஹ் என்ன டென்ஷன் ஆனா அப்படின்னு சொன்னா, நூஹ் கேட்டது, யா அல்லாஹ், நபிமார்களுடைய குழந்தைகளை அழிக்க மாட்டான் என்பது உன்னுடைய வாக்குறுதி, நீ இப்படி அழிச்சிட்டீங்க அப்படின்றதுமே அல்லாஹ் டென்ஷன் ஆகி பேசுறான். நூஹே, உனக்கு தெரியுமா, அவன் உன் குடும்பத்துல இல்ல, அவன்கிட்ட இருந்தது எல்லாம் கெட்ட செயல்களா இருக்குது, எல்லாம் நாசமா போகக்கூடிய செயல்களா இருக்குது. அவனை எப்படி உன் குடும்பத்தில் நாம வைக்க முடியும்? ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம். உனக்கு தெரியாத, அறிவு இல்லாத விஷயத்தில் நீ மூக்கை நுழைக்காதே. யாரு? நபி. ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம். எந்த விஷயத்தில் உனக்கு அறிவு என்பது இல்லையோ அந்த விஷயத்தில் நீ மூக்கை நுழைக்காதே. என் வாக்குறுதி உண்மை. என் வாக்குறுதி நபியினுடைய சந்ததிகளை பாதுகாப்பது என்பது என்னுடைய வாக்குறுதி. ஆனால் உன்னுடைய மகன் அதற்கு தகுதியற்றவனாக இருக்கின்றானே, தராதரம் கெட்டவனாக இருக்கின்றானே, நான் எப்படி அவனை பாதுகாக்க முடியும் என்பதாக அண்ணா இப்படி பேசலாம். டென்ஷனா எல்லாம் பேசுறான். இது ஒரு குடும்பம், இதுவும் நபீனா, இது அழுத்தா நான் சொல்றேன். கனிமரெல்லாம் அடுக்கிறது நாளைக்கு பேசுவோமா இன்ஷால்லா? 35 சரி முடிச்சிடலாம். வந்ததுனால இங்கிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க கூட்டு போறாங்க? அறுக்கிறதுக்கு கூட்டு போறாங்க. நம்மள கேட்டாங்க, எதுல கேட்டுருக்கோம்? எது பக்ரீத்ல ஃபுல்லா கேட்கணும். எங்க அங்க வந்து உயிரை காப்பாத்துறதுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஆனா இங்க உயிரை போக்குறதுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்களே. மேட்ச் பண்ணி பாருங்க. அங்க வந்து எப்படியாவது பையன் ஈடேற்றம் அடையணும், காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க எது கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க? அறுக்கிறது கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவனை இல்லாம ஆக்குவதற்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் அவர் போகும்போது கேட்கறாரு, எதுக்குதான் போய் மாப்பா போனா அங்க போய் கேட்கறாங்க, மானே நான் வந்து கனவுல பார்த்தப்பா உன்னை வந்து அறுக்கிற மாதிரி, இதை பத்தி என்ன நீ நினைக்கிறேன் அப்படி கேட்கறாங்க. அங்க கதறாங்க, கெஞ்சறாங்க, கதறாங்க, எங்கேயா இருக்கு. இங்க வந்து அப்படியே பையன் கேட்கலாம், மானே அறுக்கிற மாதிரி கனவு நீ என்னப்பா சொல்ற? என்ன பசங்க அவர் சொன்னாரு, அல்லாஹ் ஏவியதை செய்யுங்கள். அல்லாஹ்வை ஏவியதை நீங்கள் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் சதஜிதுனி, நீங்கள் என்னை பெற்றுக்கொள்வீர்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்ன சாமி நான் இருப்பேன், பொறுமையா இருப்பேன். நீங்க பொறுமையா என்னை அருங்க. எப்படி சொல்றாங்க? நீங்க என்ன செய்யுங்க?
அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்துவிட்டால் நீங்கள் மகன் என்று பார்க்காதீர்கள் சொல்லி போட்டு தஃசீர் எழுதுறாங்க. அதான் நீங்க முன்னாடி வச்சு என் கருத்தை இருக்கும் போது என்னுடைய அழகை பார்த்து என்னுடைய மகனாச்சே அப்படின்னு சொல்லி நினைச்சு உங்களுக்கு இறக்கப்பட்டு நீங்க விட்டாலும் விட்டுருவீங்க. அதனால என்னை அப்படி திருப்பி போட்டு என்னங்க என்ன மகனமே இல்லை, இது என்ன மகன் என்ன சொல்றாரு, நீங்க முகத்தை பார்த்து அறுந்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கப்பட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா அறுக்க விட்டுட்டு முகத்தை பார்த்த உடனே அறுக்க என்ன செய்வீங்க, நீங்க விட்டுட்டீங்கன்னா என்ன செய்யறது, அதனால திரும்ப குப்பர் போட்டுருங்க, நீங்க கழுத்துல வச்சு ஒரே இது என்ன ஒரு வளர்ப்பு. இவரும் நபி, நபியினுடைய மகன், அவரும் ஒரு நபி, அவரும் நபியினுடைய மகன். இது என்ன வளர்ப்பு, அது என்ன வளர்ப்பு, என்ன வளர்ப்பு, அது என்ன வளர்ப்பு. அதுக்கு பிறகுதான் அவங்க பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கக்கூடிய முதல்ல யார் வந்தாங்க, ஜிப்ரீல் ஆட்டை கொண்டு வந்து கொடுத்து உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, அன உரிது தபஹைன், நான் 2 முறை அறுக்கப்பட்டவர்களுடைய மகன் என்பதாக யார் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. ஒன்னு யாருன்னா இஸ்மாயில் சந்ததியில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பிறந்தான். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க தான் அப்துல் முத்தலிப் ஒருத்தர் இருந்தாரா இல்லையா, அவருக்கு சம்சம் தண்ணி கிணறு தெரியல, அது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா நான் ஒரு பையனை எடுத்துறேன் அறுத்துறேன் அப்படின்னு. அது யாரு அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அத்தா அப்துல்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அத்தா அப்துல், அவரே அறுக்க போனாங்க. அப்பதான் என்ன வந்து சொன்னாங்க, அப்படிலாம் அறுத்துறாதீங்க, அப்துல்லாவை அறுத்துறாதீங்க, நீங்க வந்து சீட் குடிக்கு போட்டு பாருங்க அப்படின்னு போட்டு 10 ஒட்டகம் அப்துல்லான்னு பேர் எடுத்து போட்டா எடுத்து பார்த்தா யாரு வந்து அப்துல்லா பேர் வருது, 10 ஒட்டகம் அப்துல்லா பேர் வருது. அப்புறம் சொன்னாங்க 20 ஒட்டகம் அப்துல்லா, குருவி போட்டு பார்த்தாங்க மறுபடியும் தான் அப்துல்லான்னு வருது. கடைசியில் 100 ஒட்டகம் அப்துல்லான்னு போட்டதுக்கு பிறகு என்ன வச்சுங்க, 100 ஒட்டகத்தை அப்துல்லா போயிடலாம், 100 ஒட்டகத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சம்சம் தண்ணி கிணறு கிடந்ததுக்கு பிறகு அவங்க அப்துல் முத்தலிப் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தாமா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அப்துல்லாவா இருக்கல, இல்லாட்டி யார் இருந்திருப்பாங்க, அப்துல்லா ரசூலுல்லாஹ் தந்தையை அவங்க அறிந்திருந்தாங்கன்னா யாரையும் வந்திருக்க மாட்டாங்க. அதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நான் என் தகப்பன்களில் 2 முறை அறுக்கப்பட்டு தப்பித்து வந்தவன் என்பதாக யார் சொல்லுவாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தன்னை என்ன செய்வான்னு சொன்னா அறிவிப்பாங்க. அதனால் கனிமன் அல்லாஹ்னாலே நான் சொல்ல நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு நபியினுடைய மகன் இங்க வந்து உயிர் போனால் பரவாயில்லதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளர்ப்பு. அங்க வந்து எப்படியாவது உயிர் காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா உங்க வேலையை பார்த்து நீங்க பாருங்க அப்படின்னா அது ஒரு வளர்ப்பு. இதுவும் நபியினுடைய பொழுது, அதுவும் நபி அல்லாஹ் சொல்லுவாங்க. நான் இதனுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு சொல்லிவிடுகின்றேன். அல்லாஹ் சொல்லுவாங்களா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பேற்பட்ட மகனான இஸ்மாயிலை கொடுத்தான், அது போட்டு அல்லாஹ் நம் சந்ததிகளை அல்லாஹ் ஆகிய வருவாளிப்பானாக. நமக்கு நம் பேச்சை கேட்கக்கூடிய நல்ல சந்ததிகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொந்தரவு பெறுவானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.